சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் என்னென்ன டைப் கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் ஒரு மெத்தட்லேயும் நான் உங்களுக்கு சம்ஸ் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். பேசிக்கான சம்ஸ் தான். ஃபஸ்ட்டு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் சம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் லீனியர் ரோ, ரெக்டாங்கிள், சர்க்கிள் அண்ட் ஸ்கொயர் இந்த மெத்தட்லலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம லீனியர் ரோ பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம லீனியர் ரோ பற்றி பார்க்கலாம். லீனியர் ரோவில் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு 5 பேர் அந்த ரோவில் உட்காந்துட்ருக்காங்க. இல்லைனா ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் கொடுத்துட்டு அந்த பர்சன்ஸ் எல்லாம் ரோவில் உட்காந்துட்ருக்காங்க ஆர் நின்றுட்டுருக்காங்கன்னு கேட்பாங்க. இப்போது அந்த நின்றுட்டு இருக்க பர்சன்ஸ் வந்து ஃபேஸிங் நார்த் டைரெக்ஷனை பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்காங்க. இது நார்த் டைரெக்ஷன், இது சவுத் டைரெக்ஷன். நார்த் டைரெக்ஷன்னா இப்படி தான் மார்க் பண்ணணும். ஓகேவா? சவுத் டைரெக்ஷனாக இந்த டைரெக்ஷனை பார்த்த மாதிரி மார்க் பண்ணணும். டவுன்வர்ட்ஸ் பார்த்த மாதிரி மார்க் பண்ணணும். இப்போ ஒரு 5 பேருன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு 5 பேர் ஒரு ரோவில் நின்றுட்டுருக்காங்க. இந்த 5 பேரும் வந்து ஃபேஸிங் நார்த் டைரெக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்காங்க. அண்ட் நார்த் டைரெக்ஷன் கொடுத்துட்டாவே நீங்கள் இந்த இடத்துல நின்றுட்டுருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த இடத்துல நின்றுட்டு நார்த் டைரெக்ஷனை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டு எதுன்னு பாருங்கள். உங்கள் லெஃப்ட் சைடு இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அண்ட் உங்களுடைய ரைட் சைடு எதுன்னு பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடு இது. உங்களுடைய லெஃப்ட் சைடு எத்தனை பேர் உட்காந்துட்ருக்காங்க? 1 and 2 மெம்பர்ஸ் உட்காந்துட்ருக்காங்க. உங்கள் ரைட் சைடு எத்தனை பேர் உட்காந்துட்ருக்காங்க? 1 and 2 மெம்பர்ஸ். நீங்கள் எந்த சைடு உட்காந்தாலும், நீங்கள் இந்த பிளேஸில் உட்காந்தாலும் இங்கே உட்காந்தாலுமே உங்களுக்கு லெஃப்ட் அண்டு ரைட் சைடு சேம் தான். அண்ட் லெஃப்ட் அண்டு ரைட் சைடு உட்காந்துட்ருக்க மெம்பர்ஸ் வேணால் டிஃப்ரெண்ட் ஆவாங்க. சரியா? நீங்கள் இங்கே உட்காந்துட்ருக்கீங்க, இந்த டைரெக்ஷனை பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் உங்கள் லெஃப்ட் சைடு எது? இது தான். இப்போ சொல்லுங்கள், உங்கள் லெஃப்ட் சைடு எத்தனை பேர் உட்காந்துட்ருக்காங்க? 1 2 3 and 4. உங்கள் ரைட் சைடு எத்தனை பேர் உட்காந்துட்ருக்காங்க? யாருமே கிடையாது. உங்களுக்கு ரைட் சைடு யாருமே கிடையாது. நீங்கள் தான் கடைசியாக உட்காந்துட்ருக்கீங்க. அண்ட் இந்த கடைசியாக உட்கார்ற பிளேஸ் தான் ரைட் எண்டு. ஏன் இது ரைட் எண்டுன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு ரைட் சைடு இது தான். ஸோ இது ரைட் எண்டு. இது லெஃப்ட் எண்டு. லெஃப்ட் சைடு இது தான் உங்களுக்கு. இது கடைசியாக வர்றதுனால லெஃப்ட் எண்டு. எத்தனை பேர் உட்காந்துட்டு இருந்தாலும் சரி, கடைசியாக யாரை மார்க் பண்ணுறீங்களோ அவங்க தான் லெஃப்ட் சைடு வந்து லெஃப்ட் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க, ரைட் சைடு வந்து ரைட் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போது சவுத் டைரெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருந்தால் லெஃப்ட் எது ரைட் எதுன்னு பார்க்கலாம். இப்போ அதே 5 பேர் சவுத் டைரெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டைரெக்ஷன் சவுத் டைரெக்ஷனாக இதுதான் மார்க் பண்ணோம். டவுன்வர்ட்ஸ் பார்த்த மாதிரி நீங்கள் சவுத் டைரெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் சவுத் டைரெக்ஷனை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு லெஃப்ட் சைடு எது? இதுதான் உங்களுடைய லெஃப்ட் சைடு. உங்கள் லெஃப்ட் ஹேண்டு இந்த பக்கம் தான் இருக்கும். அப்போ உங்கள் லெஃப்ட் சைடு இது தான். உங்கள் ரைட் சைடு இந்த சைடு வரும். இப்போ நல்லா பாருங்கள், உங்களுக்கு லெஃப்ட் சைடு எத்தனை பேர் இருக்கா? நான் இங்கே ஒருத்தர் மார்க் பண்ணுறேன். இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு லெஃப்ட் சைடு எத்தனை பேர் இருக்கா? 1 2 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. ரைட் சைடு 2 பேர் இருக்காங்க. சரியா? இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு லெஃப்ட் எண்டு எது வரும்? இது வருமா? இந்த எண்டு வருமா? லெஃப்ட் எண்டு கண்டிப்பாக இது தான். பிகாஸ் உங்களுடைய லெஃப்ட் சைடு இது, அதனால் இது கடைசியாக வர்றதுனால லெஃப்ட் எண்டுன்னு சொல்கிறோம். உங்களுடைய ரைட் சைடு இது, ஸோ இது ரைட் எண்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? இது நீங்கள் எந்த பிளேஸில் உட்கார்ந்தாலும் சேம் லெஃப்ட் அண்டு ரைட் சைடு தான். எண்டு எப்போவுமே எண்டாக தான் இருக்கும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் சர்க்கிள் பற்றி பார்க்கலாம். இப்போ சர்க்கிள் பாருங்கள். சர்க்கிளில் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு கேட்பாங்க. லெஃப்ட் சைடு எது ரைட் சைடு எதுனா, இப்போ ஒரு சர்க்கிளில் 8 பேர் உட்காந்துட்ருக்காங்க. அவங்க ஃபேஸிங் இன்சைடுன்னு கொடுத்துட்டாங்க. இன்சைடுனா எல்லாருமே இந்த டைரெக்ஷனை பார்த்த மாதிரி, உள்ளே பார்த்த மாதிரி உட்காந்துட்ருப்பாங்க. சரியா? இப்போது உள்ளே பார்த்துட்டு இருக்க மாதிரி உட்காந்துட்டு இருந்தால் நீங்கள் இந்த இடத்துல உட்காந்துருக்க மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு நீங்களும் ஃபேஸிங் இன்சைட் பார்த்த மாதிரி இருக்குன்னு நினச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் எது? இந்த சைடு உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் சைடு வருமா?
உங்கள் ரைட் ஹேண்ட் எது? இந்த சைடு வரும் ரைட் ஹேண்ட் அண்டு ரைட் சைடு அதுவாக தான் இருக்கும். இப்போ நான் ஃபேஸிங் அவுட் சைடுன்னு கொடுக்குறேன். அதே 8 பேர் வெளியில் பார்த்த மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. இப்போது நீங்கள் இந்த இடத்துல உட்காந்துட்ருக்க மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு ஃபேஸிங் அவுட் சைடு வெளியில் பார்த்த மாதிரி நினச்சிக்கோங்க. சரியா? இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த டைரெக்ஷனை பார்த்த மாதிரி உட்காந்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு எது? இதுதான் உங்கள் லெஃப்ட் சைடு. அப்போ இது எல்லாமே உங்கள் லெஃப்ட் சைடு தான் வரும். உங்கள் ரைட் சைடு எது வரும்? இதுதான் உங்கள் ரைட் சைடு வரும். சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபேஸிங் ஈச் அதர். ஒரு 2 பேர் எதிரில் உட்காந்துட்ருக்காங்க, பார்த்த மாதிரி உட்காந்துட்ருக்காங்கன்னா இங்கே ஆப்போசிட் இங்கேயும் வரலாம். இதுவும் ஆப்போசிட் தான், இதுவும் வரலாம். இதுவும் ஆப்போசிட் தான், இதுவும் வரலாம். அண்ட் இதுவும் ஆப்போசிட் தான். இன்சைடு அண்ட் அவுட் சைடு ரெண்டுமே கேட்பாங்க. ஃபேஸிங் இன்சைடுன்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் வெளியில் உட்காந்துட்டு உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டு ரைட்டை கேல்குலேட் பண்ணணும். நீங்கள் அவுட் சைடுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இன்சைடு உட்காந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டு ரைட்டை நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். ஓகே, இப்போ ஸ்கொயரில் கார்னர் கொடுப்பாங்க. 4 பேர் வந்து கார்னரில் உட்காந்துட்ருக்காங்கன்னு. எட்ஜஸ் கொடுப்பாங்க, சைடு கொடுப்பாங்க. எட்ஜ் அண்டு சைடு ரெண்டுமே சேம் தான். எட்ஜுன்னு கேட்டாலும் இந்த மிடில் தான் மார்க் பண்ணணும், சைடுன்னு கேட்டாலும் இந்த மிடில் தான் மார்க் பண்ணணும். கார்னர் நமக்கு தெரியும், இதுதான் கார்னர். சேம் இதுலேயும் ஃபேஸிங் இன்சைடு அண்டு அவுட் சைடு கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ ரெக்டாங்கிள் பாருங்கள். ரெக்டாங்கிள்லையும் சேம் ஸ்கொயர் மாதிரி தான் கார்னர் சைடு கேட்பாங்க. கார்னர்னால் நமக்கு தெரியும், இதுதான் கார்னர். சைட்ஸ்னால் தெரியும், இந்த மிடில் பாயிண்ட் தான் சைட்ஸ். எட்ஜஸ்னாலும் சேம் தான். லாங்கர் சைடுன்னு கேட்பாங்க. லாங்கர் சைடுனா இது மட்டும்தான் லாங்கர் சைடு. இந்த மிடில் பாயிண்ட்டை தான் மார்க் பண்ணணும், இந்த 2 சைடுமே. ஷார்ட்டர் சைடுன்னு கேட்பாங்க. இதுதான் ஷார்ட்டர் சைடு, ஆனால் சேம் மிடில் பாயிண்ட் தான். ஓகேவா? இதிலையும் ஃபேஸிங் இன்சைடு அண்டு அவுட் சைடு கேட்பாங்க. சரியா? ஃபேஸிங் இன்சைடு அண்ட் அவுட் சைடு ஆல்ரெடி சொல்லியாச்சுல. இன்சைடு சொன்னாங்கன்னா எந்த டைரெக்ஷனில் நீங்கள் உட்காந்துட்டு உங்கள் ரைட் எது லெஃப்ட் எதுன்னு நீங்கள் பார்த்துக்கணும். சரியா? பேசிக் கான்செப்ட் இதுதான் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து சிம்பிளான ஒரு சம்ஸ் கொண்டு வர இந்த ஆல் டைப்லையுமே நம்ம அதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். சரியா?